வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? ஓகே, மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷம் என்னன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த அல்லது விலை மதிப்பற்ற பொருள் அப்படின்னா எதை சொல்லுவோம்? எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம இருக்கிற வீடு, நம்ம கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான நகை, சொத்து, காரு, ஏன் நம்மளோட உறவுகள் கூட. ஒரு சிலருக்கு அம்மா அப்பா அப்படின்னா எனக்கு ரொம்ப உயிர், எனக்கு மதிப்பற்றவங்க அவங்க, அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரி, உங்களோட காஸ்ட்லியான பொருள் எதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, கடைசியாக பார்ப்போங்க ஆன்சரை. எப்பவுமே நம்ம வெளியில் இருக்கிற நம்மளான உருவான, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச ஏதோ ஒன்றை தான் நம்ம கிட்ட இருக்கிறதுலையே விலை மதிப்பற்றதா நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இயற்கையால் உருவாக்கப்பட்டவை தான் விலை மதிப்பற்றதான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த நகை, வீடு, இந்த கோடிக்கணக்கான சொத்து, உறவுகள், இதெல்லாம் இல்லாமல் நம்மளால வாழ முடியும் இல்லைன்னுங்கிறீங்களா? நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது பிரிஞ்சு போயிட்டாவோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா கூட நம்ம ஒன்றும் அவங்க கூட இறந்து போயிடுறது இல்லைங்க. அப்படி இறந்து போகிறவங்க ஏதாவது 100ல் ஒருத்தர் 2 பேர் தான். மீதியெல்லாம் அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு வாழ ஆரம்பிச்சிடுறோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்மளால வாழ முடியும். ஆனால் நம்மளால சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ நாள் வாழ முடியும்? ஐயோ, அப்படின்னு சொன்னதே ஒரு சிலர் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. சாப்பிடாம என்னால் வாழ முடியுமா ஐயோ அப்படின்னு, இல்லைங்களா? முடியுங்கிறாங்க. 2 மாதம் 3 மாதம் கூட சாப்பிடாம வாழ முடியுமா? தண்ணி இல்லாமல் அதுவும் கூட சாத்தியம்தாங்கிறாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம். காற்று இல்லாமல் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆக்சிஜன் நம்ம மூளை செல்ஸுக்கு போகலை. 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா நம்ம மூளை செல்ஸ் இறந்துருங்களாம். ஒன்ஸ் நம்மளோட பிரெயின் செல்ஸ் டெத் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது புதுசாக உற்பத்தி பண்ண முடியாதான். அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறதுனால தான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போனோம்னா கூட உடம்பு முடியலன்னு போன உடனே வெண்டிலேஷன் சப்போர்ட்டில் ஆக்சிஜனுக்கு கொடுத்து நம்மளை கொண்டு போய் ஐசியூவில் வச்சிட்றாங்க இல்லைங்களா? அப்போ காற்றுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான பொருள். அது அதுவாக உள்ளே போய் வெளியில் வந்துட்டு இருக்கிறதுனால அதையெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. நமக்கு வேறு வேலை இருக்குல்ல, இதையெல்லாம் பற்றி யோசிக்க இங்கே டைமு. சரி, இதோட ஒரு முக்கியமானது உயிர் அப்படின்னு நமக்குள்ளே இருக்குது. அது இல்லைன்னா வாழ முடியாது இல்லைங்களா? ஆமாங்க. இப்படி இந்த சாப்பாடு, தண்ணி, காற்று, இன்னொன்று நம்மளோட பாடி டெம்பரேச்சர். அது நம்மள ஏதாவது ஐஸில் இருக்கிற மாதிரி 0க்கு மைனஸில் போயிடுச்சுன்னு வைங்களேன், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்போ அந்த டெம்பரேச்சர், அந்த உயிர் சக்தி இதெல்லாமே இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்படி எதெல்லாம் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாதோ அதையெல்லாம் வைத்துத்தான் இந்த உடல் உருவாகி இருக்கு. நம்ப முடியலைங்களா? ஆமாங்க. இப்போ இந்த உடல் எதனால் ஆனது அப்படின்னு சயின்ஸை கேட்டால் சயின்ஸ் சொல்லுவாங்க செல்களால் ஆனது அப்படின்னு. அந்த செல்லு எதனால் ஆச்சு அப்படின்னு கேட்டால் செல்ஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்றவாங்க. சில அணுக்களால் ஆயிருக்குது. அந்த அணுக்கள் எதனால் வந்தது அப்படின்னா சயின்ஸில் பதில் இல்லை. ஏன்னா அந்த அணுக்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த அவங்க என்ன கண்டுபிடிக்கல. அதனால் அவங்கக்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் மகான்களும் ஞானிகளும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஞானத்தால் உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்டம்ஸ் அப்படின்னு சயின்ஸ் சொல்கிற அணு எதனால் ஆச்சு அப்படின்னா பரமாணு அப்படிங்கிறதனோட கூட்டு தான் இந்த அணு. அந்த பரமாணு எதனால் ஆச்சு அப்படின்னா இறை துகள்கள் அப்படின்னு சொல்கிற கடவுளோட ஒரு பார்ட், இறைவனோட ஒரு துகள்,
அப்ப அந்த பரமாணுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் கடவுள் அப்படின்னு. ஏன்னா இதையெல்லாம் வந்து சயின்ஸ்னால அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறதுனால இதையெல்லாம் மறைபொருள். உயிரை எடுத்துக்கோங்க, மனசை எடுத்துக்கோங்க, அந்த இறை சக்தி, இயற்கை சக்திங்கிற கடவுள் தன்மையை எடுத்துக்கோங்க, இதெல்லாமே மறைபொருள் அப்படிங்கிறதுனால அதை இன்ஸ்ட்ருமெண்ட்னால இவங்கனால கண்டுபிடிக்க முடியல இன்னும். அப்ப அந்த இறைவன்கிட்ட இருந்து வந்தது தான் அந்த பரமாணுல இருந்து வந்தது தான் வின். இவங்க சொல்ற சயின்ஸ் சொல்ற ஆட்டம். இந்த ஆட்டம் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம உடம்புக்குள்ள உயிரா இருக்கு. இப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் அப்படிங்கிற ஆகாஷ். இப்ப இந்த ஆகாஷ் அப்படிங்கிற விண் சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள உயிரா இருக்குதான். இந்த விண்களோட கூட்டு தான் மற்ற 4 பூதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, இது எல்லாமே வந்து இந்த விண்ணோட கூட்டு பொருள் தான். இதை தான் வந்து நம்மளோட அவ்வை கூட சொல்லியிருக்காங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்க. இது ஒரு ஒரு விகிதாச்சாரத்துல இணைந்து இந்த உடல் உருவாகி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த பஞ்சபூதங்களோட கூட்டு தான் நம் உடம்பா ஆயிருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்ல எது ஒண்ணு இல்லைனாலும் எந்த உயிரினமுமே உயிர் வாழ முடியாது. இப்ப புரியுதுங்களா? நம்மளால உருவான பொருள் இல்லாம கூட நம்ம வாழ முடியும். ஆனா இப்ப இந்த இயற்கையால உருவான பொருளை வச்சு இல்லாம நம்ம வாழ முடியுமா? முடியாது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், நம்ம உடம்பு இப்படி ஆயிருக்குது. இந்த உடம்புல எது எது எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணதுதான் யாருங்க? நானும் நீங்களுமா? அல்லது வேற ஏதாவது என்ஜினியர் யாராவது டிசைன் பண்ணாங்களா? நம்ம கண் இங்க இருக்கணும், காது இங்க இருக்கணும், மூக்கு இங்க இருக்கணும், வாய் இங்க இருக்கணும், கால்னா இப்படி இருக்கணும், கையினா இப்படி இருக்கணும், அதை உடம்பு ஃபுல்லா ஒரு தோலை வச்சு போத்தி வச்சிருக்கணும். இப்படி எல்லாம் இதை பார்த்து பார்த்து செஞ்சது யாருங்க? நம்ம சொல்லலாம் இயற்கை தானே, இயற்கையா எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க அப்படின்னு. இயற்கையால எல்லாருமே அப்படி இல்லைங்களே, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஒரு சில குறைபாடுகளோட இருக்காங்களே. அப்ப இயற்கை அப்படின்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுமே, ஏன் குறைபாடு இருக்கு? கண் இல்லாம இருக்காங்க, காது கேட்காம இருக்காங்க, வேற ஒரு சில கை கால் அந்த மாதிரியான குறைபாடுகளோட பிறக்கிறவங்க இருக்காங்க. ஏன் அப்படி இருக்கணும்? எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கும்ல. அப்ப ஏதோ ஒரு நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி நம்மள இயக்கிக்கிட்டு இருக்கு, நம்மளை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்தல், புரிதல் இந்த இடத்துல தேவைங்க. நம்ம கண்ணை இந்த முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலா உச்சந்தலையில வச்சிருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். வானத்தை மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்க முடியும், வேற எதையுமே பார்க்க முடியாது. ஒவ்வொரு உறுப்பையும் எந்தெந்த இடத்துல, எந்த முறையில், எந்த அளவில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து இதை டிசைன் பண்ணது யாருங்க? அதை இயக்கிக்கிட்டு இருக்கிறது தான் யாரு? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ம ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை தான் துடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ சயின்ஸும் அதை வச்சு தானே மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 72 தடவை தான் அதனோட லேப்டாப் துடிச்சிட்டு இருக்குதுங்கிறாங்க. சயின்ஸும் அதுதான் சொல்லுது. அப்ப அந்த 72 முறை தான் துடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒழுங்குமுறை, இப்படிதான் இயங்கணும் அப்படிங்கறது யாரு ஃபிக்ஸ் பண்ணது? இல்ல அந்த ஹார்ட் தான், என்னால முடியலப்பா, நான் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், வேற யாரையாவது அந்த வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்னா நம்ம யாராவது அந்த வேலையை பார்க்க முடியுமா? யோசிச்சுதான் பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வியப்பான விஷயம்னு. நமக்கு தான் நம்மளை சுற்றி அங்கே ஓட இங்கே ஓட, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறக்கே நேரம் இல்லையே. நம்ம இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அற்புதமானதுங்க. கண்ணை படைச்சு, கண்ணுக்கு மேலே ஒரு இமையை படைச்சு, ஏதாவது ஒரு தூசி விழுந்தா நீ மூடிக்கோ அப்படின்னு நம்ம ஏதாவது ஆர்டர் கொடுக்குறோமா? டக்குன்னு அதை மூடி அந்த உள்ள கண்ணுக்குள்ள அந்த தூசி போகாம எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன். நினைச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் அவ்வளவு அற்புத படைப்பு. இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உடல் அவ்வளவு அற்புதமானது.
அதை உணர்றதுக்கு நமக்கு நேரம் இல்லையா, புரிதல் இல்லையா, புரியலைங்க. இப்போ நம்மளோட நாக்கு இருக்குதுன்னு வைங்க, அந்த நாக்கு சொல்லுது நான் ஒரு 2 நாளைக்கு லீவுப்பா, நீ ஏதோ பண்ணிக்கோ, நீ எதையோ சாப்பிடு, எதையோ பேசு, எதையோ பண்ணு, நான் ஒரு 2 நாளைக்கு லீவ் போடுறேன் அப்படின்னா என்னங்க பண்ணுறது? உண்மையான கர்மயோகி அப்படின்னா ராத்திரி பகலா நம்ம தூங்கிடுறோங்க. நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், போய் படுத்தது தூங்கிடுறோம். ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த இருதயம் தூங்குதா, லிவர் தூங்குதா, இந்த ஜீரண மண்டலம் அதனோட ஜீரண வேலையை பண்ணிட்டு இருக்கே அது ஏதாவது ரெஸ்ட் எடுக்குதா, இல்லை அந்த கிட்னி தான் நம்ம நைட்டு தூங்கிட்டு காலையில் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு அது வேலை செய்யாமல் இருக்குதா? இப்படி உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் அது அதனோட வேலையை அது அந்தந்த டைமுக்கு அது வேலையை செஞ்சுட்டு தாங்க இருக்கு. அதில் ஏதாவது கொஞ்சம் முரண்பாடு ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு நிறைய பிரச்சனை வந்துடுது, நோய், அடுத்த ட்ரீட்மெண்ட்டுன்னு போயிடுறோம். அது சரியாக இயங்கிட்டு இருக்கு இல்லைங்க. அந்த இயக்கத்தை உள்ளே இருந்து இயங்க வச்சிட்டு இருக்கிறது யாரு? காலையில் 4 இட்லியை சாப்பிட்றோம், நம்ம வேலை முடிஞ்சுது, நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம், அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் உள்ளே போன இட்லியை அதுக்கு தேவையான அமிலங்களை சுரந்து அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதை விட்டமின்ஸா, மினரல்ஸா, புரோட்டீனா, ஃபேட்டா, என்னென்ன நம்ம உடம்புக்கு தேவையான சத்தோ அதையா மாத்துறது யாருங்க மாத்துறது? உள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தானே மாத்திட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் இயக்கி கொண்டிருப்பது அந்த இறைநிலை தான். அதுதாங்க உண்மையான, இந்த உடல் தாங்க உண்மையான கர்மயோகி. ராத்திரி பகலாக நமக்காக வேலை செய்யுது. ஆனால் அதை நினச்சி பார்க்கறக்கு கூட நமக்கு தாங்க டைம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இப்படி இயக்கி நம்மளை உருவாக்கி இப்படி இயக்கிக்கிட்டு இருக்கிற அந்த பேரறிவுக்கு முன்னாடி நம்மளோட அறிவெல்லாம் என்னங்க? ஒன்றுமே இல்லை. நினச்சி பாருங்க. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதாங்க, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் இருக்கு இல்லையா, கண், இருதயம், கல்லீரல், மண்ணீரல், பல்லு, நரம்பு, நம்மளோட எலும்பு, இப்படி அந்தனோட ஒரு தோராயமான மதிப்பு அப்படின்னா 215 கோடிங்களாம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பொருளை வச்சுருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒன்றுத்துக்குமே ஆகாத சின்ன சின்ன பொருளையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த உடம்பை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. இப்படி இந்த இயற்கையால் உருவாக்கிய இந்த உடல் தாங்க விலைமதிப்பற்ற பொக்கிஷம். அதாவது நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு ஒரு மதிப்பு, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். ஒரு மிக்சி ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு லைட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அல்லது ஒரு வாட்சே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அது ஏதாவது பிரச்சனையாகி அது இனிமேல் அது யூஸ் ஆகாது அப்படின்னா அந்த பொருளை வீட்டில் வச்சுருக்குறோமா? வேஸ்ட்டு வீட்டில் வச்சுருந்து என்ன பண்ண போகிறோன்னு தூக்கி போட்டுறோம் இல்லையா? அப்படி தாங்க நம்மளும். இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்து அது அதனோட வேலையை நம்மளோட வேலையை செஞ்சுக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் தாங்க அதுக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. அப்படி இல்லாமல் வேற யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டை, நமக்கு ஒரு உடம்பு முடியாமல் போய் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டு வேணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளுக்குங்க நம்மளை கஷ்டப்பட்டுட்டு பார்க்குறது? இதில் இறையன் ஐஏஎஸ் அவங்க அந்த சார் தான் ஒரு கதை சொன்னாங்க. கதை இல்லை, நிஜம். அவங்களோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போயிருந்தப்போ ஒரு கப்புள்ஸை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒய்ஃபுக்கு கேன்சருங்களாம். அந்த ஹஸ்பண்ட் தான் அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாம் அவரே பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாராம். ஒரு 6 வருஷம் அவங்க கூடவே இருந்து அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து இவர் அவங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்டை கேட்டாங்களாம், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்த பார்த்துமே அந்த அம்மாவுக்கு சரியாயிட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் பதில் சொன்னாங்களா, அந்த அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் தான் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் பக்கத்தில் இருந்து செஞ்சு அவங்களுக்கும் முடியல. இன்னொன்று, அந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து அவரால் தாங்க முடியாமல் அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு துயரமான விஷயங்க. அது சூரியன், அதாவது நம்மளோட கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரியன் நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க, அது வேஸ்ட்.
அதே மாதிரி நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போதே அது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணுறது தாங்க புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் கெடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு ஒரு சுமையாக நம்ம உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ ஒரு புரிதலுக்கு என்ன வரணும் அப்படின்னா, உடல் நலமே வாழ்வின் வளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உடலை விட மதிப்பானது நமக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. நம்ம சந்தோஷமா இருக்கிறக்கும் சரி, அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறக்கும் சரி, இந்த உடம்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு நம்ம உருவாக்குனது இல்லை, கடவுள் உருவாக்குனது. அதை கெடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. அதை உணர்ந்ததுனால தாங்க கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் சொன்னாங்க, உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உடல் இழுக்கானது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இறைவன் அப்படிங்கிற அந்த மெய்ப்பொருள் தான் இருக்குது, அது இருந்து தான் நம்மளோட உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இதை நான் என்னைக்கு உணர்ந்தனோ அன்னையில இருந்து இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் உடம்பை ஆரோக்கியம் பார்த்துக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு இன்னொரு பொருள் வேற நம்ம எடுத்துப்போம். நல்ல தீனியை போட்டு விதவிதமாக அலங்காரம் பண்ணி அப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது இதுக்கு பொருள் இல்லைங்க. இறைவனோட வசிப்பிடம் இந்த உடல் அப்படிங்கிறத உணர்ந்து அதை தவறாக பயன்படுத்தாமல், நம்ம ஒரே ஒன்று எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருந்தாவே உடம்புக்குள்ளே இருக்கிற அறிவு அதை சரியாக இயக்கி அதுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அதை கெடுத்தே நம்ம அதுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறோம். அதையெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ், அதை எப்படி அந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம உடம்பா ஆச்சு, அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அப்போ இந்த உடம்பை தவறாக பயன்படுத்தாமல் நல்ல நெறிகளின்படி அறம் சார்ந்து வாழ்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அப்போ வருமுன் காப்போம், உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதே நம்மளோட தலையாய கடமை. இறைவன் கொடுத்த பொக்கிஷத்தை பேணி காப்போம், ஆரோக்கியம் பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.